ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஆரியா ஒர்க் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இது ஃபஸ்ட்டே ஆல்ரெடி நான் வந்து செயின் ஸ்டிச்சஸ் 3 போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் க்ளூ அப்ளை பண்ணிட்டு 3 லேயர் கொடுத்துருக்கேன். எதுனா பால் செயின் 1, அதுக்கப்புறம் ஸ்டோன் செயின், அப்புறம் பால் செயின் அப்படின்னு 3 ஃப்ரேம் கொடுத்துருக்கேன். பால் செயின், ஸ்டோனு, பால் செயின் அப்படின்னு 3மே ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் 2mm பீட்ஸ் எடுத்து அதை வந்து அதுக்கப்புறம் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஒரு 6 ஆர் 8 எடுத்து கோத்துக்கிட்டு அதுக்கப்புறம் 2த்துக்கு 1 ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நான் வந்து டே 13 சேலஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். 13 டே வந்து கண்டினியூஸாக வீடியோ போடலான்னு இருக்கேன். எந்தளவு பாசிபிள்னு தெரியல. டே 13 வரைக்கும் பாசிபிளாக இருந்தால் தொடர்ந்து வீடியோ போட்டால் அதை வந்து 100 டேஸ்க்கு கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். இல்லைன்னா டே 13 வரைக்கும் முடிச்சுக்கலான்னு இருக்கேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. டே 13 சேலஞ்சுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் கொடுத்தவங்க டே 13 சேலஞ்சுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லியும் கண்டிப்பாக டே 30 வரைக்கும் டெய்லியும் தொடர்ந்து ஒரு வீடியோ வந்துகிட்டே இருக்கும் ஒரு நாளைக்கு. அதனால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஏதோ ஒரு வீடியோ ஆரியா ஒர்க்கு இல்லைனா வந்து ஸ்டிச்சிங் வீடியோ ஏதோ ஒரு வீடியோ கண்டிப்பாக போட்டுருவேன். அந்த ஐடியாவில் இருக்கேன். மேபி பாசிபிளாக இருந்தால் கண்டிப்பாக டெய்லியும் ஒன்று அப்லோட் பண்ணிவிடுவேன் மோஸ்ட்லி. அதனால் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு வரும். அதை ஃபுல்லாக வந்து லைன் கொடுத்துக்கிட்டேன். 2mm பீட்ஸால் ஃபுல்லாக கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். க்ளூ அப்ளை பண்ணிட்டு பால் செயின் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் அந்த லுக்கே. இது வந்து இன்னும் கிராண்டாக வேணும்னாலும் இன்னும் லைன்ஸ் என்ன வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது அடுத்தது ஸ்டோன் கொடுத்து அதுக்கப்புறம் திரும்பி பால் செயின் கொடுத்துக்கலாம். அதேமாரி வந்து எது வேணுமோ கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஒரு 4-5 லேயர் திரும்பி வேணாலும் கொடுத்துக்கலாம். இன்னும் கிராண்டாக தெரியும். கஸ்டமர் இது தான் சொல்லியிருந்தாங்க. அதனால் இது வரைக்கும் தான் நான் வந்து பண்ணுறேன். இதில் கேட்பீங்க, பால் செயின் ஸ்டோன் செயினெல்லாம் நீங்கள் ஒட்டுறீங்களே உளுந்துராதானே. இதுக்கு மேலே கண்டிப்பாக வந்து நார்மல் நீடிலால் த்ரெட்டு கொடுத்து கோல்டு த்ரெட்டு கொடுத்து கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணணும். இப்போ அந்த ஒர்க்குக்காக இந்த வந்து ஃபெதர்ஸ் ஆட்டம் வாங்கி வச்சுருந்தேன். அது வந்து 1 இன்ச்சுக்கு 1 க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். அதை சுற்றி தான் நம்ம வந்து இதே மாதிரி வந்து ஒர்க் பண்ண போகிறோம். அதேமாதிரி ஃபெதர்ஸ் கிடச்சா வாங்கிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஹெவியான கிராண்டான ஒர்க்குகள்லாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வாங்கி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டேன். அதை பார்த்துட்டு ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் நான் வந்து அதை செலக்ட் பண்ணினேன். கேட்பீங்க, கஸ்டமர் வந்து ஒன்றும் சொல்லலையா ஒட்டுறீங்களே இது ஆரியா ஒர்க்கானு. அதெல்லாம் தெரிஞ்சு தான் கஸ்டமர் கொடுக்குறாங்க. ஏன்னா வந்து நார்மல் ஆரியா ஒர்க்கோட நார்மல் நீடில் ஸ்டிச் பண்ணுறது இன்னும் வந்து டைட்டாகவும் இருக்கும், குவாலிட்டியாகவும் இருக்கும். 100% கேரண்டி தரேன். இப்போ வந்து க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே ஒட்டிக்கலாம். மார்க் பண்ண 1 இன்ச் அளவு மார்க் பண்ண இடத்துலலாம் ஒட்டிக்கலாம். ஆரியா ஒர்க்குன்னு சொல்லவே வந்து ஆரியா ஒர்க்குன்னு சொன்னால் தான் நிறைய பேர் ரெகக்னைஸ் பண்ணுவீங்க. ஆனால் ஒரு சில பேர் என்ன பண்ணுறீங்க, ஆரியா ஒர்க்குன்னு சொல்லிட்டா உடனே கமெண்ட்டுக்கு வந்துடுறீங்க. ஆரியா ஒர்க்கா இது வந்து கையில் தைக்கிறீங்க, இதில் என்ன கஷ்டம் அப்படின்னா எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும். கையில் தைச்சாலும் நீடில் தைச்சாலும் உட்காந்து தான் தைக்க போகிறோம். அதே சேம் மெத்தடில் தான் தைக்க போகிறோம். நீடில் வேணால் மாற்றி இருக்கும். அதே ஒர்க்கு தான் பண்ண போகிறோம். அதனால் எது கஷ்டம் எது வந்து ஈஸியெல்லாம் நான் சொல்ல வரல. அட்லீஸ்ட் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சதை அவங்கவுங்க போடுறாங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லையா நீங்கள் தயவுசெய்து பார்க்க வேணாம் வீடியோவை. இதுக்குன்னே நான் வந்து தம்ப்நெயிலெல்லாம் வந்து என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, ஆரியா ஒர்க்குன்னு போடுறதுக்கு பதிலாக ஹேண்ட் ஒர்க்கு அப்படின்னே போட வேண்டியதாக இருக்குது. ஹேண்ட்மேட் டிசைனு அப்படின்னு ஏதாவது போட வேண்டியதாக இருக்குது. ஆரியா ஒர்க்குன்னு போட்டால் தான் நிறைய பேர் ரெகக்னைஸ் பண்ணுவீங்க. இருந்தாலும் இப்போல்லாம் அது கமெண்டுக்கு வருவீங்கன்னே ஹேண்ட் ஒர்க்குன்னே போட்டுடுறது. இப்போ இதெல்லாமே ஒட்டியாச்சு. ஒட்டியதுக்கப்புறம் இதை சுற்றி தான் நம்ம டிசைன் கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், என்ன ஒட்டுறன்னு முக்கியம் இல்லை, ஒட்டுறத சுற்றி ஸ்டிச் பண்ணணும். எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணுறோமோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து நிற்கும். பாருங்கள், நான் எவ்வளோ சுற்றி ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஐயோ ஒட்டுறோமே உளுந்துருமோன்ட்டு பயப்படவே தேவையில்லை. இதுவே ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்கலாம். எப்படி இருந்தாலும் விழுகாது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்காகவே இருக்கலாம். அவங்களுக்கும் வந்து விழுந்துட்டாலும் ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆகிடும். அதனால் இதுமாரி ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இருக்காது. உங்களுக்கும் ப்ராப்ளம் இருக்காது, அவங்களுக்கும் ப்ராப்ளம் இருக்காது. இதுமாரி சுற்றி ஸ்டிச் பண்ணிவிடுங்க. அது பால் செயினாக இருக்கட்டும், இல்லைன்னா இதேமாரி புட்டாஸாக இருக்கட்டும், என்ன செய்கிறீங்களோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணிவிடுங்க. சுற்றி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதுமாரி நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதை சுற்றி தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம்.
இது வந்து டே 1ஓட ஃபஸ்ட்டு சேலஞ்சோட ஆரியா ஒர்க்கு. இதுக்கப்புறம் டே 13 வரைக்கும் என்னென்ன போடுறேன் அப்படிங்கிறத கண்டினியூஸாக பாருங்கள். மேபி 13 டேஸ் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா 100 டேஸ்க்கு கண்டினியூ பண்ணுவேன். அதனால் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. இப்போ வந்து அந்த புட்டாஸ் வாங்கி ஒட்டியிருக்கோம் இல்லையா, அதை சுற்றி ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் சுகர் பீட்ஸ் தான் கொடுத்து அந்த லுக்கை கம்ப்ளீட் பண்ணலாம், இல்லைன்னா இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். அதனால் வந்து த்ரெட்டெல்லாம் வெளில வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்தமாரி சுகர் பீட்ஸை கொடுத்து நீங்கள் வந்து இது வந்து பர்ஃபெக்டாக தான் இருக்குது. இருந்தாலும் லுக்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறீங்க, சுற்றி சுகர் பீட்ஸால் நீங்கள் வந்து இதேமாரி கொடுத்துக்கோங்க. லுக்கை கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு ஒரு 10 சுகர் பீட்ஸுங்கிறதுனால ஒரு 10 or 12 இதேமாரி கோர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் 3க்கு 1 4க்கு 1 ஸ்டிச் பண்ணாலே போதும். பெரிய பீட்ஸாக இருந்தாலும் 2க்கு 1 கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணணும். சுகர் பீட்ஸ்னால் 3க்கு 1 இல்லைனா 4க்கு 1 ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் மோஸ்ட்லி 3க்கு 1 தான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இதே பெரிய பீட்ஸாக அதை பாருங்கள், ஃப்ரேமில் கொடுத்துருக்கேன் இல்லையா 2mm பீட்ஸு, அது வந்து நான் 2க்கு 1 கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணுவேன். அப்போ தான் வெளில வராது. இது ஸ்டிச் பண்ணிட்டு இப்போ அடுத்ததுக்கும் அதேமாதிரி போட்டுக்கிறேன். 2 புட்டாஸ்க்கு மட்டும் தான் ஒர்க் பண்ணி காமிச்சிருப்பேன். ஏன்னா ஒரே மாடலில் தான் எல்லா புட்டாஸ்க்கும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதனால் வந்து 2 புட்டாஸ்க்கு மட்டும் ஒர்க் பண்ணி காமிச்சிருக்கேன். வீடியோ லாங்காக போகக்கூடாதுன்னே 2 புட்டாஸ்க்கு மட்டும் ஒர்க் பண்ணி காமிச்சிருக்கேன். இதேமாரி ஆரியா ஒர்க் நிறைய யூஸ்ஃபுல்லான ஆரியா ஒர்க்காக வேணும் அப்படின்னா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் ஸ்லீவ் டிசைன் எங்கேன்னு கேட்பீங்க. ஆல்ரெடி நான் ஸ்லீவ் டிசைன் பீகாக் டிசைன் போட்டு வச்சுருப்பேன் ஹேண்டால். அதுவுமே நிறைய வியூஸ் போணுச்சு. பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கூட வேணால் லிங்க் கொடுக்குறேன். இதுக்கு வந்து ஸ்லீவ் டிசைன் வந்து பீகாக்கு, அதுக்கு மேட்சிங்காக இருக்கட்டும் தான் ஃபெதர்ஸ் டிசைனாட்டம் இதில் கொடுத்துருப்பேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். இதுக்கு மேட்சிங்கான டிசைன் நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணுறதுனாலும் பண்ணுங்கள். அதுவுமே நார்மல் நீடிலால் ஸ்டிச் பண்ணது தான். வேணால் கண்டிப்பாக போய் பாருங்கள். ஹேங்கிங் மாடலோட பீகாக் டிசைனோட ஸ்டிச் பண்ணி போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் வேணால் ஆட் பண்ணுறேன் லிங்க்கு, இல்லைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லிங்க்கை நான் சென்ட் பண்ணுவேன். இப்போ 2த்தையும் சுற்றி கம்ப்ளீட் பண்ணியாச்சு சுகர் பீட்ஸால். இப்போ பெரிய சைஸ் பீட்ஸோட சுகர் சைஸ் பீட்ஸ் கொடுத்து சைடில் ஒரு கீழே மட்டும் ஒரு இந்த பக்கம் 5ம் இந்த பக்கம் 5ம் கொடுத்துக்கலாம். ஏன்னா அதுக்கு மேலே கொடுத்தோம்னா அந்த பக்கம் வந்து இடிக்கும். 5 தான் கொடுக்க முடியும். ஏன்னா அதுக்கு அந்த பக்கமும் நம்ம ஸ்டிச் பண்ணணும் இல்லையா, அடுத்த புட்டாஸ்க்கும் ஸ்டிச் பண்ணணும். அதனால் அதுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். 5 இருந்தாலே ஓரளவு கரெக்டாக மேட்ச் ஆகுது. அந்த எட்ஜஸ் திரும்புகிற இடத்துல மட்டும் ஒரு 2 புட்டாஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா டேர்ன் ஆகிற இடத்துல புட்டாஸ் வந்து கொஞ்சம் எட்ட தான் இருக்கும். அதனால் டேர்ன் ஆகிற இடத்துல மட்டும் ஒரு புட்டாஸ் வேணால் எக்ஸ்ட்ரா இதுமாரி கொடுத்துக்கோங்க. மற்ற எல்லாத்துக்கும் நான் 5 தான் கொடுத்துருக்கேன். கரெக்டாக இருக்குது. 5ன்னு கொடுத்தாலே கரெக்டாக இருக்குது. இந்த சைடு 4, அந்த சைடு 4, சென்டரில் 1, மொத்தம் 9 வரும். 5னா இந்த சென்டரில் உள்ளது சேர்த்து நான் 5 சொல்கிறேன். சென்டரில் 1, அந்த பக்கம் 4, இந்த பக்கம் 4ன்னு கொடுத்துக்கோங்க. 1 இன்ச்சுனா அந்த அளவு தான் கணக்கு வரும். இதை பண்ணாலே கிராண்டான லுக் இருக்குது. இல்லை இந்தமாரி புட்டாஸ் வேணுனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வாங்கி கூட நான் கொரியர் பண்ணி விடுவேன். இப்போ 2 புட்டாஸையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இடையில இருக்கிற கேப்பை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அதையுமே என்ன பண்ண போகிறோம், பெரிய சைஸ் புட்டாஸும் 2 சுகர் சைஸும் கொடுத்து நான் லுக்கை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், பெரிய சைஸ் 1ம் ஸ்மால் சைஸ் சுகர் பீட்ஸ் 2ம் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஈஸியான ஒர்க்கு, ஆனாலும் ஹெவியான கிராண்டான லுக்கும் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்காதவங்க. பெரிய சைஸ் 1ம் ஸ்மால் சைஸ் 2ம் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஆரியா ஒர்க் தெரியலங்கிறவங்களும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டு இந்த நார்மல் டெய்லியால் ஸ்டிச் பண்ணுறது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அவங்களையும் வந்து கற்றுக்க சொல்லுங்கள். இதுதான் அவுட்லுக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ண முடியலனாலும் யாருக்காவது கண்டிப்பாக லைக் பண்ணிங்கன்னா அடுத்தவங்களுக்கு அதுவே ஷேர் ஆகும். அதனால் கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு பாருங்கள். இவ்வளோ தான், இந்த வீடியோவும் முடிச்சுக்கலாம். பாய்.